ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுல கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெளியில் தெரிகிற ஒரு க்ளூன்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். ஸோ பிபி கூட இருக்குதுன்றதே கிட்னி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நிறைய பேருக்கு இருக்கும். அதுவே ஒன் ஆஃப் த க்ளூஸ் டு சே ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு. மற்றபடி முக்கியமான சிம்டம்ஸ் அண்ட் சைன் மற்ற என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிட்னியில் வரலான்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ கிட்னி யூரினரி ட்ராக்டில் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம். கிட்னிஸில் வரலாம், யூரின் போகிற டியூப்பில் வரலாம், யூரின் பேக்னு சொல்லணும், யூரினரி பிளாடர் அதில் வரலாம். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப மக்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒன்று. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரக கற்கள், சிறுநீரக செயல்பாடு கம்மியாகிறது, அதுதான் நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதெல்லாம் கிட்னி ரிலேட்டட் காமன் இஷ்யூஸ். இப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை என்னோட உடம்பு, எதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கிட்னி ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்கும்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்னி டிசீசஸ், மோஸ்ட் ஆஃப் த கிட்னி டிசீசஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா ஒரு சைலண்ட் கில்லர்ன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்னி ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜில் நம்மளுக்கு பெருசாக சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வெளியில் தெரியறது இல்லை. அன்லஸ் நம்ம கிட்னிக்கான டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்காத பட்சத்தில் ஆரம்ப காலத்தில் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களை நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வரும்போது சிம்டம்ஸ் அண்ட் சைன் நோய் குறியீடுகள் வெளியில் தெரிகிற ஸ்டேஜ் வரும்போது அது ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக இருக்கும். நம்மளால் டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான காமன் ரீசன்ஸான லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், டயபெட்டிஸாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளமில் உள்ளவங்கலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா இல்லையோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும். பட் உங்கள் கேள்விக்கு பதிலாக காமனாக என்னென்ன சிம்டம்ஸ் வரும், யாருக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங். ஸோ போதுமான அளவு யூரின் வெளியில் போகாத பட்சத்தில் கை கால்லையோ ஃபேஸ்லேயோ வீக்கம் வரலாம். பிபி கொஞ்சம் கூட இருக்கலாம், யூரின் போகிற அளவு கம்மியாக இருக்கலாம், யூரின் எரிச்சல் இருக்கலாம், யூரினில் கொஞ்சம் பிளட் வரலாம். இதெல்லாம் காமனாக கிட்னி சம்மந்தப்பட்ட டிசீஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ்.